நம்மளோட மொபைல் டிவைஸ்லேருந்து நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐதர் ஒரு மொபைல் டேட்டா பேக்கேஜ் வாங்குவோம். ஸோ எண்ட் யூசரான நம்மள வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றதுக்கு பிரிட்ஜா இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன? அதுல என்ன கேட்டகரிலாம் இருக்கு? லைக் ஹோம் நெட்வொர்க், ஆஃபீஸ் நெட்வொர்க், டேட்டா சென்டர் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ஸ்ல என்ன பார்ட்ஸ் இருக்கு? அந்த கனெக்ஷன் ஃப்ளோ எப்படி இருக்குதுங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு இன்டர்நெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, அந்த மெயின் இன்டர்நெட் அண்ட் அந்த டேட்டாவ வந்து நம்ம பேக் போனுன்னு சொல்லுவோம். அதாவது நெட்வொர்க்கோட கோர் அண்ட் நம்மளோட டிவைசஸ் லைக் ஃபோன், லேப்டாப், எண்ட் யூசர் நம்மளலாம் வந்து நெட்வொர்க்கோட எட்ஜ்ல இருக்கோம்னு சொல்லுவோம். நம்மள வந்து மெயின் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரிட்ஜ தான் வந்து ஆக்சஸ் நெட்வொர்க்ன்னு சொல்லுவோம். இப்ப நம்மளோட டிவைஸஸ நெட்ல கனெக்ட் பண்றதுக்கு நம்மளோட வைஃபை ப்ரொவைடர் கிட்ட ஒரு பிரீமியம் பே பண்ணா, அவங்க நமக்கு வீட்ல ஒரு ரவுட்டர் அண்ட் மோடம் இன்ஸ்டால் பண்ணி குடுப்பாங்க. நம்ம ஹோம் வைஃபைல எந்த டிவைஸ்லேருந்து நம்ம ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் நம்மளோட சர்விஸ் ப்ரொவைடருக்கு தான் போகும். பாத்த சூஸ் பண்ணி அந்த டெசிஷன் எடுக்கக்கூடியது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த ரவுட்டர் தான். நம்ம வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்றோம்ல அந்த ரவுட்டர். ஸோ, இந்த ஹோம் ரவுட்டர தான் நம்ம வந்து எட்ஜ் ரவுட்டர்ன்னு சொல்லுவோம். ஏன்னா, இது நெட்வொர்க்கோட எட்ஜ்ல இருக்கு. ஸோ, இங்க இருந்து டேட்டா வந்து மல்டிபிள் ரவுட்டர்ஸ் வழியா தான் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போகும். இந்த இடத்துல வந்து டிராஃபிக் மட்டும் தான் ஃபாஸ்ட்டா டிராஃபிக் போயிட்டே இருக்கும். யாருக்கு அனுப்பணும், யாருக்கு அனுப்பணுன்ட்டு டெசிஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஓகே. ஃபைனலா நம்ம எந்த சர்வர்லேருந்து டேட்டா கேட்டிருக்கோமோ, அந்த சர்வருக்கு அந்த ரெக்வெஸ்ட் போயிட்டு, அப்புறம் அந்த சர்வர் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஹாப்ஸ் வழியா நமக்கு நம்மளோட ரெக்வெஸ்டட் டேட்டாவ அனுப்பும். அகைன் நம்ம மொபைல்லேருந்து ஒரு டேட்டா ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணோம்னா, அது நம்மளோட ஹோம் வைஃபை மூலமா தான் போகும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரவுட்டர் தான் அந்த பாத்த சூஸ் பண்ணும். அங்கருந்து நம்மளோட பாக்கெட் வந்து இட் ஹாப்ஸ் ஃப்ரம் ரவுட்டர் டூ ரவுட்டர். டெஸ்டினேஷன் சர்வர் ரீச் பண்றது வரைக்கும் இன் பிட்வீன்ல மல்டிபிள் ஹாப்ஸ் எடுக்கும். ஸோ, எண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளோட டிவைஸ், நம்மளோட வீட்ல இருக்கக்கூடிய ரவுட்டர் அண்ட் வைஃபை கனெக்ஷன் இத தான் வந்து எட்ஜ் நெட்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. தென் இன் பிட்வீன்ல டேட்டா வந்து ரவுட்டர் டூ ரவுட்டர் பாஸ் ஆயிட்டே இருக்குல்ல, இத வந்து நெட்வொர்க் கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, ஒரு ஆக்சஸ் நெட்வொர்க்னா என்னன்னா, இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் அவர் எண்ட் டிவைஸ் அண்ட் த எட்ஜ் ரவுட்டர் ஆஃப் த இன்டர்நெட். விச் மீன்ஸ் நம்ம ஏரியால இருக்கக்கூடிய இன்டர்நெட் சர்விஸ் ப்ரொவைடர் ஆர் நம்ம ஏரியால இருக்கக்கூடிய டவர். நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஆக்சஸ் நெட்வொர்க்கோட குவாலிட்டிய டிட்டர்மைன் பண்றதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. டிரான்ஸ்மிஷன் ரேட் அண்ட் அந்த லிங்க் ஐதர் இட் இஸ் அ ஷேர்ட் ஆர் டெடிகேட்டட். டிரான்ஸ்மிஷன் ரேட்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு டேட்டா எவ்வளோ ஃபாஸ்ட்டா டிராவல் ஆகுதுங்கிறது. இட் ஹைலி டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் வி யூஸ் அ வயர்ட் நெட்வொர்க் ஆர் வயர்லெஸ் நெட்வொர்க். வயர்ட்லயே பார்த்தோம்னா, நம்ம கோஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்றப்போ ஒரு ஸ்பீட் இருக்கும். இப்போ ரீசென்ட்டா ஃபைபர் யூஸ் பண்றப்போ இன்னும் ஹையர் ஸ்பீட் இருக்கும். ஒவ்வொரு மீடியா டைப்க்கும் டிரான்ஸ்மிஷன் ரேட் வேரியிங்கா இருக்கும். செல்லுலாரோட வைஃபை தான் ஃபாஸ்ட். பட் ஃபைபர் நெட் தான் ரொம்ப ஃபாஸ்ட். தென் செகண்ட் கேட்டகரி ஷேர்ட் வெர்சஸ் டெடிகேட்டட். நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றது எல்லாமே ஷேர்டு தான். காமனா நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய வைஃபை பிளான்ஸ் அண்ட் மொபைல் டேட்டா ரீசார்ஜஸ் எல்லாமே ஷேர்ட் நெட்வொர்க் கேட்டகரியில தான் இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்ச் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம வீக்கெண்ட்ல ஒரு மால்க்கு போறோம், இல்ல ஒரு கான்சர்ட் அட்டெண்ட் பண்றோம்னா, அந்த டைம் நமக்கு மொபைல் டேட்டா வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பிகாஸ் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் ஏரியால யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கிளியர்லி இட் இஸ் அ ஷேர்ட் நெட்வொர்க் தான். பட் டெடிகேட்டட் நெட்வொர்க்குங்கிறது என்னன்னா, நம்மளோட சர்விஸ் ப்ரொவைடருக்கும், நம்ம டிவைஸ்க்கும் இடையில எக்ஸ்க்ளூசிவா ஒரு டனல் மாதிரி ஒரு பிரைவேட் கனெக்ஷன் லைன் இருக்கும். டிராஃபிக் ஜாஸ்தியா இருந்தாலும் நம்மளோட லைன் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஏன்னா, அதுல கனெக்ஷன் நமக்கு மட்டும் தான் இருக்கும். நம்மளோட பேங்க் ஏடிஎம்லலாம் வந்து இந்த மாரி டெடிகேட்டட் லீஸ் லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் கேஷ் வித்ட்ரா பண்றப்போ நமக்கு நெட்வொர்க் அவைலபிளா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு ஷேர்டு நெட்வொர்க் யூஸ் பண்றப்போ நமக்கு டேட்டாவோட ரேஞ்ச் வந்து அசிமெட்ரிக்கா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ஸ்ட்ரீம்க்கு அவங்க அலோகேட் பண்ண பேண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஏரியாவா இருக்கும். பட் அப்ஸ்ட்ரீம்க்கு வந்து கம்மியான ஃப்ரீக்வென்சி பேண்ட் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ, அப்லோடோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் டெடிகேட்டட் லைன் யூஸ் பண்றப்ப அப்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டூ டவுன் ஸ்ட்ரீம். பட் ஷேர்ட் நெட்வொர்க்கோட டெடிகேட்டட் நெட்வொர்க் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஆக்சஸ் நெட்வொர்க்ல ஜென்ரலா 3 கேட்டகரீஸ் தான் இருக்கு. ஹோம் நெட்வொர்க், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் நெட்வொர்க் லைக் ஆஃபீஸ் ஆர் காலேஜ் நெட்வொர்க். தென் 3 கேட்டகரி மொபைல் நெட்வொர்க். ஹோம் நெட்வொர்க்லயே 3 வேரியேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் கேபிள் பேஸ்ட் ஆக்சஸ் நெட்வொர்க். ஏர்லியர் டேஸ்ல எல்லார் வீட்லயும் கேபிள் கனெக்ஷன் இருக்கும். ஸோ, ஒரு கேபிள் ஆப்பரேட்டர்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மோஸ்ட்டா எல்லா ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா வீடையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன், ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆயிருச்சு. அத வந்து ஆன் டாப்ல வந்து நம்ம டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணி, அவங்களே வந்து இன்டர்நெட் சர்விஸ் ப்ரொவைடராவும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு டிவி சேனலோட டேட்டா வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்க சேட்டலைட்ல இருந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வரும். உங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஜோன்ல இருக்கக்கூடிய அவங்க ஆப்பரேட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபைபர் கேபிள் வழியா வரும். ஃபைபர் நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜோனுக்கும் டேட்டா வந்ததுக்கப்புறமா, அந்த ஜோன்ல இருந்து ஒவ்வொரு வீடுக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் டேட்டா வர்றதுக்கு கோஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைபர் நெட் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் வர்றதுக்கு ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள்.
அண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் குடுக்குறப்போ கோஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேபிள் சேனலும் குடுக்கணும் அவங்க அண்ட் இன்டர்நெட் டேட்டாவும் குடுக்கணும். அதுக்காக அவங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். கோஆக்ஸ் கேபிள் வயர்க்குள்ள இந்த மாதிரி மல்டிபிள் லேன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி பேண்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்ளோ ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இன்டர்நெட்க்கு நம்ம குடுக்கலாம். இவ்ளோ ஃப்ரீக்வன்சி பேண்ட் வந்து நம்ம அப்ஸ்ட்ரீம்க்கு குடுப்போம். இவ்ளோ பேண்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்க்கு குடுப்போம். அண்ட் இவ்ளோ ஃப்ரீக்வன்சி பேண்ட வந்து நம்ம டிவி சேனலுக்காக அலோகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரே வயர்க்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சிய வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவேல வந்து நம்ம ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கு 2 லேன் இருக்கும். அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரதுக்கு 2 லேன் இருக்கும். சிங்கிள் வயர்லயே அந்த சிக்னல வந்து ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் நம்ம எடுத்திருந்தோம்னா, நம்மளோட மோடம் வந்து இன்டர்நெட் ஃப்ரீக்வன்சிய மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த டிவியோட ஃப்ரீக்வன்சி அந்த பேண்ட் எல்லாம் அது இக்னோர் பண்ணிரும். நாய்ஸா கன்சிடர் பண்ணும். அண்ட் நம்மளோட டிவியோட செட்டப் பாக்ஸ் வந்து அந்த டிவி சேனல் என்ன ஃப்ரீக்வன்சில வருதோ, அத மட்டும் தான் லிசன் பண்ணும். டேட்டாவோட ஃப்ரீக்வன்சி அது லிசன் பண்ணாது. தென் செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஹோம் நெட்வொர்க் வந்து டிஎஸ்எல். இந்த டிஎஸ்எல் கனெக்ஷன குடுக்குறது யாருன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெலிஃபோன் நெட்வொர்க் ஆப்பரேட்டர்ஸ். கேபிள் டிவி மாதிரியே நமக்கு டெலிஃபோன் கனெக்ஷனும் எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பீப்பிள். அந்த எக்ஸிஸ்டிங் டெலிஃபோன் நெட்வொர்க்க யூஸ் பண்ணி அவங்களும் ஒரு இன்டர்நெட் சர்விஸ் புரொவைடரா ஆக்ட் பண்றாங்க. டிஎஸ்எல்க்கு முன்னாடி டயல் அப் மோடம்ன்ட்டு இன்னொரு கனெக்ஷன் டைப் இருந்துச்சு. அந்த டயல் அப் மோடம் யூஸ் பண்றப்போ, ஒரே ஒரு டெலிஃபோன் லைன் தான். ஒரு டைம்ல ஐதர் நம்ம இன்டர்நெட்ட கனெக்ட் பண்ணலாம் ஆர் எல்ஸ் ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணலாம். 2ம் ஒரே டைம்ல பண்ண முடியாது. பட் டிஎஸ்எல் யூஸ் பண்றப்போ ஸ்ப்ளிட்டர் நம்ம வச்சிருப்போம். ஸோ லோயர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல வந்து நம்மளோட ஃபோன் ஆடியோ சிக்னல் வரும். அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ல இன்டர்நெட்டோட டேட்டா வரும். கேபிள் டிவில வந்து கோஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ண மாதிரி டெலிஃபோன் லைன்ல வந்து அவங்க காப்பர் வயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்ல. அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரேடியஸ் சே 5 கிலோமீட்டர் அந்த ரேடியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாவ மட்டும் தான் அவங்க கவர் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா சிக்னல் லாஸ் இருக்கும். ஆல்சோ ஸ்பீடும் கம்மியாகும். ஆக்சஸ் நெட்வொர்க்ல 3 கேட்டகரி வந்து ஹோம் நெட்வொர்க். இது என்னன்னா ஜஸ்ட் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நம்மளோட டிவைஸஸ், நம்மளோட லேப்டாப், பிசி, நம்ம மொபைல் எல்லாமே எப்படி வந்து அவுட் சைட் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கான செட்டப் என்ன? நம்ம வீட்டுக்குள்ள நடக்கக்கூடியது மட்டும் தான். ரவுட்டர் இருக்கும், மோடம் இருக்கும். இந்த ரவுட்டர்லயே ஒரு வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும். ஆண்டனா நோட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ வயர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ்ஸா யூஸ் பண்றதுக்கு தான் அந்த ரவுட்டர்ல அந்த ஆண்டனாஸ் இருக்கும். வயர்டா நம்ம பிசிக்கு எடுக்கணும்னா ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணிப்போம். ஏர்லியர் டேஸ்ல இந்த ரவுட்டர் பிளஸ் மோடம் பிளஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பாக்ஸா இருக்கும். இப்போ வந்து 2 டிவைஸ் குடுக்குறாங்க. ரவுட்டர் ஆட்டு ஒண்ணு, தென் மோடம் ஆட்டு இன்னொன்னுன்ட்டு. நம்ம பிஎஸ்என்எல்ல வாங்குனோம்னா நமக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் குடுப்பாங்க. ஆர் ஸோ ஒரு கனெக்ஷனுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் நமக்கு அசைன் ஆயிருக்கும். பட் நம்ம வீட்டுக்குள்ள நெறைய டிவைஸஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட ரவுட்டரோட டியூட்டி என்னன்னா, மல்டிபிள் டிவைஸஸ்க்கு தனித்தனியா பிரைவேட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம எந்த டிவைஸ்லேருந்து டேட்டா சென்ட் பண்ணாலும், வெளிய போறப்போ இந்த பப்ளிக் ஐபி இந்த ஒரே பப்ளிக் ஐபி மூலமா தான் போகும். வெளிய இருந்து டேட்டா வந்ததுக்கு அப்புறமா இந்த ரவுட்டர் தான் ஸ்ப்ளிட் பண்ணி ஓகே. அந்த டேட்டா ஃப்ளோவ டிட்டர்மைன் பண்ணும். தென் மோடம் எதுக்குன்னா, மோடம் மீன்ஸ் மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன். நம்ம மொபைல்லேருந்து ஒரு டேட்டாவ ரெக்வெஸ்ட் பண்றோம்னா, அது நம்ம ரவுட்டருக்கு போகும். நம்ம ரவுட்டர் வந்து அத பாக்கெட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம மோடம் கிட்ட குடுக்கும். நம்மளோட மோடமோட டியூட்டி என்னன்னா, இந்த பாக்கெட்ஸா வந்த டேட்டா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ வந்து எந்த மோட்ல டேட்டா போகுது, வயர்ட் ஆர் வயர்லெஸ். வயர்ட் மோட்ல போகுதுன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னலா சேஞ்ச் பண்ணி குடுக்கும். ஆர் வயர்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபார்மா வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அண்ட் இன்கமிங் டேட்டா வர்றப்பவும் வயர்லெஸ் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபார்ம வந்து அந்த பாக்கெட்ஸா டிகோட் பண்ணி ரவுட்டருக்கு குடுக்குறதும் இந்த மோடமோட டியூட்டி தான். மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன். வைஃபை கனெக்ஷனுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி தான் இருக்கும். ஆனா அந்த நெட்வொர்க் கனெக்ஷன யூஸ் பண்ணக்கூடிய எல்லா யூசர்ஸ்க்கும் இண்டிவிடுவலா தனி பிரைவேட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி, அத மெயின்டெயின் பண்ற டியூட்டி தான் இந்த நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். தென் நம்மளோட இன்கமிங் டிராஃபிக் அண்ட் அவுட்கோயிங் டிராஃபிக்க மானிட்டர் பண்றதுக்கு எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஃபயர்வால் இருக்கும். ஆக்சஸ் நெட்வொர்க்ல 4த் கேட்டகரி வயர்லெஸ் நெட்வொர்க். வயர்லெஸ்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வைஃபை, இன்னொன்னு மொபைல் டேட்டா. வைஃபைங்கிறது ஷார்ட் ரேஞ்ச் தான் இருக்கும். அவங்க சில ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டா 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் ஆர் 5 ஜிகாஹெர்ட்ஸ் பேண்ட் தான் அவங்க வைஃபை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வயர்லெஸ்ங்கிறதுனால எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபார்மா தான் டேட்டா போகும். வயர்லெஸ்ல எந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு நியர்பை ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க ஆர் ஆக்சஸ் பாயிண்ட். நம்ம ஹோம் வைஃபை யூஸ் பண்ணா, நம்மளோட ரவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆண்டனா, அந்த வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் தான் நம்ம டிவைஸோட பேஸ் ஸ்டேஷன். தென் செகண்ட் கேட்டகரி செல்லுலார் நெட்வொர்க். மொபைல் டேட்டா மூலமா நம்ம இன்டர்நெட்ட ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் ஸ்டேஷன் நம்ம மொபைலோட நியர்பை ஏரியால இருக்கக்கூடிய சிக்னல் டவர். தென் 5த் கேட்டகரி ஆஃப் ஆக்சஸ் நெட்வொர்க் வந்து என்டர்பிரைஸ் நெட்வொர்க். இது வந்து ஐதர் இன் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் கம்பெனிஸ். ஒரு என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கோட காம்போனன்ட்ஸ் என்னலாம்னு பார்த்தா,
ஃபர்ஸ்ட்டு ரவுட்டர். எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் டேட்டா வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வெளிய எக்ஸ்டர்னலா போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஐபி அசைன் பண்ணி வெளிய அவுட்சோர்ஸ் பண்றதுக்கு ரவுட்டர் இருக்கும். அண்ட் இங்க எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு இருக்கும். அது என்னன்னா ஸ்விட்சஸ். ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்க டிவைஸஸ வந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு. அப்போ அமங் த டிவைஸஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, எக்ஸ்டர்னலா டேட்டா போணும்னு அவசியம் இல்லல்ல. அவுட் சைட் த இன்டர்நெட். நம்ம ரிசல்ட் செக் பண்றதுக்கு நம்ம இன்ட்ராநெட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ணோம்னா, நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற டேட்டா எதுவும் எக்ஸ்டர்னலா இன்டர்நெட்க்கு போணும்னு அவசியம் இல்ல. உள்ளுக்குள்ள கேம்பஸ்ல தான் அந்த டேட்டாபேஸ் இருக்கு. அங்க இருந்து தான் நமக்கு வரணும். ஸோ, நம்ம கேம்பஸ்குள்ளேயே இருந்து நம்மளோட டிவைஸ்லேருந்து கேம்பஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்மளோட டேட்டாபேஸ்க்கு ஆக்சஸ் பண்றோம். அப்போ அந்த கம்யூனிகேஷன வந்து ரவுட்டிங் பண்றதுக்கு நம்ம ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் நம்ம கேம்பஸ்ல மல்டிபிள் பிளேஸஸ்ல ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா வயர்லெஸ் கனெக்ஷன் நம்ம எங்க போனாலும் வைஃபை ரிலையபிளா இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் தென் சர்வர் அவங்களோட டேட்டாபேஸ் கேம்பஸோட டேட்டாபேஸ்லாம் ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் இங்கேயும் வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்லாம் ஃபயர்வால் மூலமா தான் போகும். லேப் ஹார்ஸ்ல மூவி டவுன்லோட் பண்றோமா, அதெல்லாம் பிளாக் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் வச்சிருப்பாங்க. தென் இங்கேயும் டெடிகேட்டட் லிங்க்ஸ் இருக்கும். அவங்களோட கம்யூனிகேஷன் ரிலையபிளா இருக்கணுங்கிறதுக்காக. தென் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஆக்சஸ் நெட்வொர்க் வந்து டேட்டா சென்டர் நெட்வொர்க். கூகுளோட சர்வர்ஸ், அமேசானோட சர்வர்ஸ் அந்த செட்டப் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த டேட்டா சென்டர் நெட்வொர்க்கே. அண்ட் இந்த டேட்டா சென்டர் நெட்வொர்க்கோட காம்போனன்ட்ஸ் என்னன்னா, சர்வர்ஸ். இங்க நெறைய சர்வர்ஸ் இருக்கும். ஏன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இங்க ஸ்விட்சஸ் இருக்கும். அவங்களுக்குள்ள டேட்டாவ வந்து பாஸ் பண்றது. அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் நம்மளும் எப்பயாச்சும் டேட்டா ரெக்வெஸ்ட் பண்றோம்னா, அத வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரவுட்டர்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களோட மேசிவ் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு மல்டிபிள் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் லோட் பேலன்சர் இருக்கும். லோட் பேலன்சர் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா ரெக்வெஸ்ட் பண்றோம்னா, அதுல எந்த சர்வர் வந்து அவைலபிளா இருக்காங்களோ, அந்த சர்வருக்கு டிராஃபிக்க வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். கூகுள்லயே நம்ம வந்து சேம் கீவேர்ட போட்டாலும், நமக்கு ஒரு ரிசல்ட் ரிட்ரீவ் ஆகும். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிசல்ட் ரிட்ரீவ் ஆகும். ஏன்னா, நம்ம வந்து கூகுள்ல ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வர நம்ம ஆக்சஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு சர்வர்லேருந்து டேட்டா வரலாம். அந்த மாதிரி டிராஃபிக்க ஹேண்டில் பண்றதுக்கு லோட் பேலன்சர் இங்க யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோல ஆக்சஸ் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தோம். நம்மளோட ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெயின் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்ல ஜாயின் பண்றோம். அந்த நெட்வொர்க்ல என்ன கேட்டகரிலாம் இருக்கு. டேட்டா ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து அந்த டேட்டா ஃப்ளோ ஆகுதுல அந்த டிரான்ஸ்மிஷன் லிங்க் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் எப்படி இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அத கவர் பண்ணலாம். தேங்க் யூ.